Priority is always your family. Hello. உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அவசியம். நம்ம பேசுகிறோன்னா அடுத்து அந்த குட்னஸ். ஓகே, ஹலோ, அந்த குட்னஸ் என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில் காணப்படணும், நம்ம குடும்பத்தில் காணப்படணும். ஓகே, நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கணும். நன்மையும் கிருபையும் உன் ஜீவனுள்ள நாட்கள்லாம் உன்னை பின்தொடரும் சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மைகள்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த நன்மைகள்லாம் நீங்கள் பார்க்கணும், நன்மைகள்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். அதுக்கு ஒத்துமை அவசியம். ஓகே, டீம் ஒர்க். இங்கே பாருங்கள், டீம் ஒர்க். சேர்ந்து குடும்பமாக நம்ம சேர்ந்து செய்யும்பொழுது அதில் கிடைக்கிற அந்த வெற்றி அது எல்லாத்துக்கும் சொந்தம். ஹலோ, அது எல்லாத்துக்கும் சொந்தம். இப்போ நான் பேசும்பொழுது இது நம்ம ஒரு வாழ்க்கை, தனிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில் அது ஆரம்பிக்கணும். ரெண்டாவது அது குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தர்களும் ஆரம்பிக்கணும். அப்புறம்தான் அது நம்ம சபைக்குள்ளே என்னது சிஎல்சி ராயல் ஃபேமிலிக்குள்ளே அது என்னது டெவலப் ஆகணும். ஆனால் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இங்கே அதை டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போன பிறகு அங்கே டைவர்சிட்டி வந்துடக்கூடாது. புரியுதா? டைவர்சிட்டி வந்துடக்கூடாது. பேசும்பொழுது அப்புறம் ஏன் காரியம் நீ தலையிடாத, நான் ஏன் டிசிஷன் நான் வர நான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல நம்ம எல்லாமே ஏக சிந்தியோடு நம்ம குறிக்கோள் என்ன, நம்ம இந்த வருஷம் என்ன சாதிக்க போகிறோம், வர்ற வருஷத்தில் என்ன சாதிக்க போகிறோம், அப்படி தான் ஒர்க் பண்ண வழியா பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடாது. எதெல்லாம் அந்த குடும்பத்துடைய ஒத்துமையை உடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்தணும். Amen. Priority is always your family. Hello. உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அவசியம். உங்கள் பர்சனல் அஜெண்டா இல்லை. உங்கள் பர்சனல் அஜெண்டாவை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் குடும்பத்தை அது கெடுக்கும். புரியுதா? ஒரு அப்பா வேலை செய்யாமல் எப்போ பார்த்தாலும் போயிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி, ஆனால் மீனும் பிடிச்ச பாடு இல்லை. வரும்போதுலாம் மீன் கிடைக்கல. அதுக்கு என்னத்துக்கு மீன் பிடிக்க போனோம்? அதுக்கு வேறு காரியம் செய்யலாமே. ஏதாச்சும் ஒரு வருமானத்தை குடும்பத்துக்கு கொண்டு வரத்துக்கு, எல்லாம் நன்மையை கொண்டு வரத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசித்தா அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும். சம்பாதிச்ச பிறகு காசை பார்த்தோன்னா ஏன் சொந்த காரியத்துக்காக நான் எல்லாத்தையும் செலவு பண்ண போனேன்னா அப்புறம் அது பர்பஸ் வராது, அதோடைய நோக்கமும் நிறைவேறாது. அப்போ சம்பாதிக்கும் பொழுது அந்த காசு குடும்பத்துக்கு வரணும். அதனால் குடும்பத்துடைய தேவைகள் சந்திக்கப்படலாம், அதனால் குடும்பத்தில் இருக்கிற கடன்கள் அடைக்கப்படலாம், அதில் உள்ள பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம். அப்படின்னு வரும்போது அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகுது. ஆமென். ஸோ இப்போ அந்த மாதிரி அளவுக்கு திங்க் பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலனா ஒரு மேலே நன்மையை நம்ம அனுபவிக்க அப்படி உள்ள காரியத்தை செய்யணும். ஸோ கில் ஆல் யுவர் பர்சனல் அஜெண்டாஸ் விச் இஸ் ஆஃப் யுவர் செல்ஃபிஷ்னஸ். ஹலோ, கில் ஆல் யுவர் பர்சனல் அஜெண்டா விச் ஆஃப் யுவர் ஓன் செல்ஃபிஷ்னஸ். உங்களுடைய சுய விருப்பத்துக்கு, அது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு விருப்பம் கிடையாது, கேளுங்க. ஆனால் உங்கள் சுய விருப்பத்தோடைய காரியத்தை அங்கே கொண்டு வந்தீங்கன்னா அது சேதத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் அதை கொண்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும். டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணும். யூ வாண்ட் டு பில்ட் த யூனிட்டி, தென் கில் ஆல் யுவர் பர்சனல் அஜெண்டாஸ்.
தட் மீன்ஸ் விச் லீட்ஸ் டு செல்ஃபிஷ்னஸ். நான் பர்சனல் அஜெண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது, சுயநலமாக இருக்கக்கூடாது. இது என்னோட இதுதான் இதுலேருந்து நான் ஒரு காரியம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன் அப்படியா? அப்போனா அதை கொன்றுங்க. ஏன்னா அது சேதத்தை தான் ஏற்படுத்தும். ஆமென்.